கடந்த சில நாட்களாவே நெய்வேலியில பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டா நடக்குது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, யாருமே மண்டகவசம் அணியறது இல்ல. அப்படியே மண்டகவசம் போட்டாலும் ரேசர்ன்னு நெனச்சுக்கிட்டு ஃபுல் ஸ்பீட்ல வராய்ங்க. ஸோ இதெல்லாம் குறைச்சுக்கோங்கடா கண்ணுங்களா. வணக்கம் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். காலையிலே எழுந்த உடனே நமக்கு காஃபி முக்கியம் இல்லையா? ஸோ அதனால பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு, அழகான 2 முட்டை தோசையை அட்டாக் பண்ணிட்டு, வெளில வந்து பார்த்தா நம்ம வாஷிங் மிஷின் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஐஎஃப்பி சர்வீஸ்காரங்களை கூட்டு செக் பண்ணா, சார் டேம்பர் போயிடுச்சு, அது இல்லாம சஸ்பென்ஷனும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வாங்குறதுக்காகவே நீ டவுன்ஷிப் போய் ஆகணும். ஸோ அங்க போகிறதுக்கு முன்னாடி கொரியர் போடணும் இல்லையா? கடைக்கு போயிட்டு எல்லா கொரியரையும் போட்டு முடிச்சுட்டு கையோடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா டவுன்ஷிப் போலாம் முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கிற கொரியர் எல்லாத்தையும் பேக் பண்ணி நெய்வேலியில் எடுத்துட்டு போய் போட்டுட்டு டேரக்டா நம்ம டவுன்ஷிப்புக்கு தான் கிளம்பணும். ஸோ இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்படியே நம்ம வேலராம்பட்டு கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் கோயிலையும் ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே முருகர்ட்டையும் ஒரு வேண்டுதலை வச்சாச்சு. சாமி ஸ்பேர் கரெக்டா கிடைக்கணும்னு வேண்டிட்டு இந்திரா நகர் ஆட்சி கேட்டுக்கு போய் ஸ்பேரும் வாங்கியாச்சு. அப்படி நம்ம மொபைல் ஒன்று கவலைக்கிடமான நிலையில இருந்தது. ஸோ அந்த பேஷண்ட் அப்படியே சர்வீஸ் சென்டர்ல அட்மிட் பண்ணிட்டு நம்ம மிஷினை அக்கம்ப்ளிஷ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தா டைமே இல்லை. ஆனா நமக்கு ஃபிட்னஸ் முக்கியம் இல்லையா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கார்டியோ பண்ணிட்டு சின்னதா ஒரு ஒர்க் அவுட்டையும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்படியாக இன்னைய நாள் சுமூகமா முடிஞ்சது. நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன் கண்ணுங்களா. அன்டில் தென் பீஸ்.